வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து வேற லெவல் ஒரு பக்கம் மைண்ட் அக்காசிக்கு புளிஞ்சு ஒரு பிளான் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நாமளே சும்மா சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் இது வரைக்கும் யாருக்கான போன் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் எங்க சார் அவன் போனும் பண்ண மாட்டான், சுபாஷ் இதுக்கு நான் சிறப்பான ஒரு கைவித்த வச்சுனுக்கிறேன் பாக்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நம்ம விக்ரம் உடனே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவர் போன் பண்ணி எல்லாமே பேச உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஜெயில இருக்க பீடி அதிகமாயிருது. உடனே மாயா போனுக்கு அடிக்கிறாங்க, யார் போனுக்கு கால் போ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ற டைம்ல அப்படியே சும்மா சொர்ன்னு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களா. அப்படியே சும்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாயாவுக்கு நம்ம ஜெயிலர் கிட்ட இருந்து போன் வந்தோம். உடனே போன் எடுத்து, என்ன ஜெயிலர் அந்த காசு செத்துட்டானா, சந்தோஷமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே மேடம் அதெல்லாம் ஒரு அவரைக்கொட்டையும் இல்ல மேடம், லாஸ்ட்ல அவன் நமக்கே ஆப்பு வச்சுட்டான், இப்ப நம்மளுக்கு தான் எல்லாமே பிரச்சனை நம்ம தலைமையில வந்து விழுந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா மேடம் இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, நம்ம எதான ஒண்ணு புலமின்னு இருந்தோம், ஆனா இப்ப என்னடானா எல்லாமே தலைகீழ மாறி போச்சு, அவன் பொழிச்சிட்டானா. அந்த விக்ரம் போன் பண்ணி ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு நம்ம விஷயம் எல்லாமே விக்ரம் தெரிஞ்சுட்டு இருக்கான் மேடம், நான் தான் இதில் தலையிட்டு இருக்கேன், எல்லாமே தெரிஞ்சுட்டாட்டு இருக்கேன், அதனாலதான் கரெக்டா போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கேட்கறான் அப்படின்னு சொல்ல, யோ என்னையா பண்றது, அவன் இதனா ஒண்ணு பண்ணி அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டர் யாரை படிப்புன்னு சொல்லிட்டு தெரியாது, அவன் சூழிய முடிச்சிரு, அவன் கண் முழிச்சா அடுத்த செகண்டே அவன் என் பேரை தான் சொல்லுவான். முக்கியமா விக்ரமுக்கு என் பேரு தெரிஞ்சு சொல்லவே தேவையில்ல, அப்படியே டைரக்டா வந்து கிளியே தூக்குற மாதிரி தூக்கின்னு வந்துருவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல இருக்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் மேடம், நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால ஒரு பருப்பும் பண்ண முடியாது மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல, அவங்க இவனா சொல்ல, மாத்தி சொல்லி இருங்கப்பா, அதுக்குள்ள கேச முடிச்சு நம்ம விக்ரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல, இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்றாங்க. ஆன் பண்ற போது கரெக்டா அவன்கிட்ட போன் போற போதே மாயா மேடம் சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம சுபாஷ்க்கு ஒரே புன்னகை, அப்படியே சும்மா நம்ம விக்ரம் பார்த்து, ஏன்னா நம்ம விக்ரம முன்னாள் காதலிங்க, அதனால அப்படியே சும்மா ஒரே சந்தோஷத்துல போது பாருங்க. விக்ரமுக்கு அப்பதான் வருது பாருங்க கோபம், சுபாஷ் கேஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, வேற ஏதோ ஃபாலோ பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யம் அதிகமாகவே இருக்க போதுங்க. அந்த சுவாரஸ்யத்தை எப்படி தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திகில் ஓட்டுற மாதிரி போக போகுது. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவங்க விஷயம் எல்லாமே தெரிய வருது, அவங்க தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஆதாரமும் கிடைச்சிருது. இப்ப அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும், அதுக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து இதுல கொடுக்கணும். ஆனா இதே அங்க கொடுத்தா ஒரே வாரத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க வாய்ஸ் மாதிரி இவங்க ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க, எங்க நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் போற மாதிரி எவ்வளவோ எடிட்டிங் இருக்கு, எவ்வளவோ இது இருக்கு இப்ப டெக்னாலஜி, அது மூலியமா கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அழகா உடைச்சிடுவாங்க. அதனால இவங்க பிளான் பண்ணி எவ்வளவு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்படி உடைக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.